அம்மா கொடுக்கணும், நீ நல்ல புள்ள, அம்மா கொடுக்கணும். அது சாப்பிடு. சரிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புறேன். நான் என் ஃபேமிலியோட இன்னைக்கு எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏற்காடு தான். இந்த வீடியோ நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். ஏற்காடில் நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம், என்னென்ன பார்க்குறோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களை இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி என் ஃபேமிலியாக வண்டியில் ஏற்றிட்டு கனகனன்னு ஏற்காடு நோக்கி பயணத்தை கிளப்பியாச்சுங்க. நம்ம பயணமே ஆம்பூர் டு ஏற்காடு தான். எங்களுக்கு 149 கிலோமீட்டருங்க. போகிற வழியிலே மொதல் ஆள்கிட்டே திருப்பத்தூரில் தாங்க ஜூஸ் குடிக்கலான்னு வண்டியை நிப்பாட்டியாச்சு. ஆமாக்கா. அவ்வளோதாங்க, ஜூஸை குடிச்சிட்டு வண்டியை மறுபடியும் கிளப்பியாச்சுங்க. நாங்கள் பண்ண தப்புலே பெரிய தப்பு என்னென்னா மத்தியானம் 2 மணிக்கு வண்டி எடுத்துருந்தாங்க. கிளம்புறா இருந்தால் காலைல 5 மணிக்கே வண்டி எடுத்துக்கணும். கொஞ்சம் தூங்கிட்டேன், அப்புறம் கிளம்ப லேட் ஆகி போச்சு. அதனால் மதியானம் 2 மணிக்கு கிளம்புற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் அந்த தப்பு செஞ்சாதீங்க. கிளம்புறா இருந்தால் காலையில் வெள்ளாரமாக வண்டி எடுத்து கிளம்பிடுங்க. ஃபேமிலியோட இந்த மாதிரி பைக்கில் மனங்காட்ட சுற்றும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. போகிற வழியெல்லாம் ஒரு செல்ஃபியை போட்டுட்டு என் பையனோட கொஞ்சம் விளாண்டுட்டு அப்படியே வர்றதே சந்தோஷம்தான். ஹார்னுக்கு யாரை பிடிக்கும்? அத்தை பிடிக்குமா? பிஸ்மில்லா. ரெண்டு மணிக்கு கிளம்புன நாங்கள் 6:30 மணிக்கு தான் ஏற்காடுக்கு ரீச் ஆனாங்க. ரீச் ஆன உடனே ஈவினிங்கிறனால நேராக சுகம் ஹில் காட்டேஜ்னு சொல்லி நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அந்த காட்டேஜுக்கு போயாச்சு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த காட்டேஜ். இவங்க காலையில் ஷூட் பண்ண, நைட்டு ஷூட் பண்ணல. நாங்கள் இந்த ட்ரிப்பு ஒரு நாள் தான் பிளான் போட்டிருக்கோம். அதனால காலையில் வெள்ளனமாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. என் பையனை கிளப்ப தான் ரொம்ப லேட் ஆகி போச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா எங்கே போனோம்னா லேடி சீட் தான். ஏன்னா அதுதான் ரூமுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருந்துச்சு. அதோட வண்டி எடுத்து கனகரம் கிளம்பி போயாச்சு. இன்றைக்கான டூர் பிளானே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு லேக் போட் ஹவுஸு, அப்புறம் லேடி சீட்டு, ஜென்ஸ் சீட்டு, அப்புறம் சில்ட்ரன் சீட்டு, இது மட்டும்தான். இதில் நம்ம ஃபஸ்ட்டு போகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா லேடி சீட் தான். ஏன்னா அதான் பிளானிங்கில் ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம். நம்ம காட்டேஜி பக்கத்துலேயே அதான் இருக்குது. பக்கத்துலேயே போட் ஹவுஸ் இருக்கிறனால ஃபைனலாக அதை போட் ஹவுஸை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புற மாதிரி தான் நம்ம பிளானு. அதனால் ஃபஸ்ட்டு லேடி சீட்டு தான் வந்திருக்கோம். இங்கே வியூ பாயிண்ட்லாம் எப்படி இருக்குங்கிறத தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட்டு பண்ணுங்கள். ஸ்பாட்டுக்கு வந்தோடனே முன்னேறி செல்லடா முன்னாடி என் ஒய்ஃபும் என் பையனும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி என்னதான் இருக்குது இந்த வியூ பாயிண்டில் அப்படின்னு பார்க்கணும் ரொம்பவே ஆர்வம். நீங்களும் பாருங்கள். அப்புறம் இந்த ஸ்பாட்டை விசிட் பண்ணி முடித்த உடனே திரும்பியும் கனகனன்னு கிளம்பியாச்சுங்க. அடுத்து எங்கே போகலான்னு தானே பார்க்குறீங்க? அதான் சில்ட்ரன் சீட்டு, அதுவும் பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே உள்ள என்ட்ரி டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. அப்போ நாங்கள் 2 பேருங்கிறனால 100 ரூபா பே பண்ணிவிட்டு நாங்கள் வண்டி எடுத்து கிளம்பிட்டோம். அது பக்கத்தில் ஃபுல்லாக அலோடு இல்லை. பக்கத்தில் ஒரு கேட் இருக்குது. அந்த கேட்டு வரையும் நம்ம பைக்கில் போய்க்கலாம். அங்கே வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம நடந்து தான் போகணும். வாங்க அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
மக்களே நல்லபடியாக இந்த ஸ்பாட்டை விசிட் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்பாட்டுக்கு வண்டியையும் கிளப்பியாச்சு. இப்போ அடுத்த வண்டி எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு லேக் போட் ஹவுஸ் தான். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏற்காடு பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்திலே இருக்குது. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். போட் ஹவுஸுக்கு வந்து உள்ள என்ட்ரி டிக்கெட் வாங்குவாங்க கண்டிப்பாக. அது ஒரு ஆளுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா மேனிக்கே சார்ஜஸ் பண்ணுறாங்க. மக்களே நல்லபடியாக போட் ஹவுஸ்குள்ளே வந்தாச்சு. போட்டிங்க்கு ரெண்டு பேர்த்துக்கு டிக்கெட்டே எடுத்தாச்சு. நம்ம என்ன போட் எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பு தான். அது வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் சொல்லியிருக்காங்க. 2 பேர்த்துக்கு 200 ரூபா சார்ஜஸ் ஆச்சு. அது வர்றதுக்குள்ளே ஒரு ஸ்நாக்ஸை போட்டுடலான்னு சொல்லி ஸ்நாக்ஸை வாங்கிட்டு உட்காந்தாச்சு. என் பையன் என்ன பண்ணிட்டு நீங்களே பாருங்கள். கைஸ் இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. போட்டிங் கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் ஒரு ரவுண்டு சுற்றி எங்களை கொண்டு வந்து இறக்கி விட்டாப்புல. நம்ம அவ்வளோதான், எக்ஸிட் ஆக வேண்டியது தான். மக்களே ஏழைகளின் ஊட்டி ஏற்காட்டில் சுற்றி பார்க்குறதுக்கு எவ்வளோ இடங்கள் இருக்குது. நாங்கள் பிளான் பண்ணது 1 டே ட்ரிப்புங்கிறனால எங்களுக்கு 3 இடம் தான் எங்களால் சுற்றி பார்க்கவே முடிஞ்சிச்சு. போட் ஹவுஸுக்கெலாம் ஒரு பாதி நாள் அங்கேயே முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு 3 நாள் பிளான் போட்டிருந்தீங்கன்னா இன்னும் நிறைய இடத்துக்கு போகலாம். ஃபைனலி நாங்கள் கிளம்பக்கூடிய நேரமும் வந்துருச்சு. கணக்கெல்லாம் வண்டி எடுத்து கிளம்பவும் செஞ்சாச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.